கடலூர் மாவட்டத்தில் அதிகாலை முதலே பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் 30 இடங்களில் மரங்கள் சாய்ந்துள்ளன. அவற்றை அப்புறப்படுத்தும் பணியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். காரைக்கால் அருகே தண்டவாளத்தில் மரம் விழுந்ததால் காரைக்கால் பெங்களூரு விரைவு ரயில் 3 மணி நேரத்திற்கும் மேல் கடலூர் துறைமுக ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன். கனமழை இன்று அதிகாலை முதல்ல கடலூர் மாவட்டத்தில் ஒரு சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையாக பெஞ்சிட்டு இருக்கு. அதாவது மாவட்டம் முழுவதுமே இந்த ஒரு சூறாவளி காற்றுடன் கூட மழை பெஞ்சிட்டு இருக்கிறது. அதிகாலை 3 மணிக்கே கடலூர் மாவட்டம் முழுவதும் மின்சாரம் நிறுத்திட்டாங்க. இந்த மின்சாரம் சூறாவளி காற்று முடிந்த பிறகு, அதாவது மழை ஓய்ந்த பிறகுதான் கொடுக்கப்படும் சொல்லிட்டு மின்வாரியம் தெரிவிச்சிருக்காங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இந்த தீவிர மழையை கண்காணிச்சுட்டு இருக்க மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அதாவது அவசர கட்டுப்பாட்டு அறை திறந்திருக்காங்க. மாவட்டத்தில் இருக்க அனைத்து புயல் வெள்ள பாதுகாப்பு மையங்களும் தயார் நிலையில் இருக்கிறதா மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காரு. மேலும் தாழ்வான பகுதிகள் என்று கண்டறியப்பட்ட 84 பகுதிகள் கண்டறியப்பட்டிருக்கு. இந்த 84 பகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா 95,000 மணல் மூட்டைகள் தயார் நிலையில் இருக்கிறதாகவும், 10,000க்கும் மேற்பட்ட சவுக்கு கழிகள் தயார் நிலையில் இருப்பதாகவும், 35 ஜேசிபியும் மற்றும் 35 பவர் ஆக்ஷாக்களும் தயார் நிலையில் இருப்பதாகவும், அனைத்து முன்னேற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும், எந்த ஒரு சம்பவம் நடைபெற்றாலும் அதனை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வர மாவட்ட நிர்வாகம் தயாராக இருப்பதாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் தெரிவித்தார். மேலும் பார்த்தீங்கன்னா கடலூர் துறைமுகத்தில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கு. இந்த 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டுன்றது இந்த பகுதியில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை தான் இது. இதே போல் இன்னைக்கு காலையிலேருந்து துறைமுகத்தில் பதிவான காற்றின் வேகம் பார்த்தோன்னா 71 கிலோமீட்டர் வேகத்தை தொற்றுருக்கு இந்த காற்றின் காரணமாக மாவட்டத்தில் கடலூர், பண்ருட்டி, நெல்லிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட மரங்கள் வந்திருக்கு. கடலூர் புதுநகர் காவல் நிலையத்தின் மேலே கூட ஒரு மரம் வந்தது. இந்த மரங்களை அகற்றும் பணியில் தீயணைப்புத் துறையினர் முழுவீச்சில் ஈடுபட்டிருக்காங்க. இதே போல் கடலூர் மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் இருக்க ஏரிகளின் நிலையம் தொடர்ந்து கண்காணிப்பட்டு இருக்கு. அதாவது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் 24 மணி நேரம் இதை கண்காணிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காரு. இதே போல் கடலூர் மாவட்டத்தில் தாழ்வான பகுதியில் தண்ணீர் தங்கியிருக்கு. இந்த தண்ணீர்களை அகற்றும் பணியும் தற்போது நடந்துகிட்ருக்கு. மேலும் கடலூர் மாவட்டத்தில் விடுமுறைக்கு சென்ற அதிகாரிகள் அனைவரும் உடனடியாக திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கிட்டாரு. அதே போல் கடலூர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு அவசர கூட்டமும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிகாரிகள் எப்படி செயல்பட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காரு. மொத்தம் 13 குழுக்கள் கடலோர பகுதிகளை கண்காணிக்கிறதுக்கு அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த மழை மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை முழு அளவில் பாதித்தாலும் பழைய தானே பெயரை நினைவுபடுத்துவதாக இருப்பதாக கடலூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். தந்தி செய்திகளுக்காக கடலூரிலிருந்து எஸ். தேவநாதன்.